ஐஜேகே மாநில மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றிய நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள மாநில பொதுச் செயலாளர் சண்முகம், கட்சியில் பொறுப்புடன் செயல்படும் நிர்வாகிகளை முன்னிறுத்த ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் எப்போதும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இனிய மாலை வணக்கம். உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இது மூன்றும் தான் வெற்றிக்கான திறவுகோல். அந்த வெற்றிக்கான திறவுகோலை நமக்கு அனுதினமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர், உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களை இந்த வெற்றி மாநாட்டு நிகழ்விற்கு உங்களின் பலத்த கைத்தட்டலோடு வரவேற்று மகிழ்கின்றோம். அனைவருமே எழுந்து நின்று ஒரு உற்சாக கைத்தட்டலை ஐயா அவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த மிகப்பெரிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய 4வது மாநில மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைவதற்கு நமக்கெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்களை மிகுந்த ஒரு பலத்த உற்சாக கைத்தட்டலோடு ஐஜேகே 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 டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் இளையவேந்தர் டாக்டர் இளையவேந்தர் டாக்டர் இளையவேந்தர். நாம் இன்று இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலே ஒரு காலடி வைத்து மிகப்பெரிய ஒரு கல்வியாளர்கள் தான் இந்த பல்கலைக்கழகத்தில் நுழைய முடியும். ஆனால் இன்று நாம் நுழைந்து இதில் உட்கார்ந்து கொண்டு ஐயா அவர்களுடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். இது போன்ற நிலைமையை நமக்காக இன்று நிறைய பேர் இப்ப பேசும்போது சொன்னாங்க, இந்த ஐஜேகே நமக்கு ஒரு முகவரி தந்திருக்கிறது, ஒரு விலாசத்தை கொடுத்திருக்கிறது. இன்று இந்த மாநாட்டிற்கு பிறகு திரும்பும் திசையெல்லாம் இந்திய ஜனநாயக கட்சியை அனைத்து கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வகையிலே ஒரு வெற்றி மாநாட்டை ஐயா அவர்கள் செய்து காட்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஒத்துழைப்பு மட்டும் போதாது என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வியாக, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையிலே இருக்கிறது. நாம் இன்று வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வெற்றி என்பது நம் இலக்கை நோக்கிய அந்த வெற்றியாக இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. நாம் மீண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், மறுக்கவில்லை. ஆனால் முழுமையான மதிப்பெண்களை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோமா? 35 மார்க் வாங்கினாலும் பாஸ் மார்க் தான், 50 மார்க் வாங்கினாலும் பாஸ் மார்க் தான், 75 மார்க் வாங்கினாலும் பாஸ் மார்க் தான். ஆனால் எந்த மதிப்பெண்ணுக்கு மரியாதை அதிகம்? 100. அந்த 100% வெற்றியை நாம் அடைந்தோமா என்பதுதான் கேள்விக்குறி. ஏன் நாம் 100% வெற்றியை எட்ட முடியவில்லை? அதற்கு காரணம் நாம் தான். நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய 800 பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருமே காரணம். ஏன்? நாம் கூட்டத்தை கூட்டினோம். ஆனால் அந்த கூட்டத்தை ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சரியாக கடைசி வரை நீங்கள் உட்கார வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இன்று தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி மாநாட்டை ஐயா அவர்கள் நடத்தி காட்டி இருக்கிறார் என்று மார்தட்டி பேசியிருக்க முடியும். அந்த ஒரே ஒரு கவலைதான் ஐயா அவர்களுக்கு இன்றளவும் இப்போது வரை இருந்து கொண்டிருக்கிறது. நான் கூட்டத்துக்கு வந்ததை மறுக்கவில்லையா? வந்தார்கள், 50,000 பேர் கூடினார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் திரும்பி சென்றார்கள்? வந்தவர்கள் உட்கார்ந்திருக்க வேண்டாமா? கடைசி வரை அவர்கள் இருந்திருக்க வேண்டாமா? எத்தனை முறை பாடம் எடுத்திருக்கிறேன் என்று ஐயா அவர்கள் கவலை தோய்ந்த முகத்திலே பேசினார். ஏன் நாம் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் ஏன் அதை நிறைவேற்றவில்லை? இவ்வளவு முறை ஐயா அவர்கள் பல முறை சொல்லி இருக்கிறார். இந்த மாநாட்டு நடக்கக்கூடிய காலகட்டங்களில் முறையாக இப்போதுதான்
ஒரு மாநாட்டை நாம் நடத்துகிறோம். முறையாக அனைவரிடமும் பேசி அனைத்து பொறுப்பாளர்களிடமும் கலந்தாலோசித்து எப்படி செயல்பட வேண்டும், நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பொறுப்பாளர்களை அழைத்து வர வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 அல்லது 10 பேருக்கு ஐயா அவர்கள் பாடம் எடுத்தார். ஆனால் நாம் அதை கடைபிடித்தோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் நமக்குள் உணர்வாக வந்தீர்கள்? என் தலைவர் ஊர்முனையில் காத்திருக்கிறார், கடலூரில் காத்திருக்கிறார், அழைக்கிறார் என்று ஓடி வந்தீர்களே, அந்த ஓடி வந்த தலைவர் பேசும்போதே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்ப அந்த உணர்வு எங்கே? அதான் ஐயா சொல்றாரு, நான் வராம இருந்திருக்கலாமே, ஏன் அப்படி நீ மாநாட்டுக்கு வந்து உள்ள வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காகவா மாநாட்டுக்கு வரும்? வந்த ஒரு வகுப்பறைக்குள்ள ஒரு 50 நிமிஷம் கிளாஸ் நடக்குதுன்னா நீ 50 நிமிஷமும் கிளாஸ்க்குள்ள இருந்தா தானே அட்டெண்டன்ஸ் உனக்கு பிரசன்ட் போடுவாங்க. அப்ப நீ வெளியில இருந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எப்படி அட்டெண்டன்ஸ் ஆப்ஷன் தானே. நிறைய போலீஸ்காரர்களே சொன்னார்கள், சார் எல்லாம் நிறைய பேர் வேன்லயே இருந்துட்டாங்க. அப்ப நாம ஒன்றும் அதிக தூரம் பயணித்தவர்கள் எல்லாம் கம்மி தான். தென்பகுதியிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் கம்மி தான். 10,000 12,000க்குள்ள தான் நம்ம தென்பகுதிகள் மொத்தமாகவே. அதாவது அந்த மாவட்டத்தை சுற்றி 80 தொகுதிகளில் தான் அதிகமாக 49,000க்கு மேற்பட்ட பொறுப்பாளர்களை அழைத்து வருவதற்காக சொன்னோம். ஐயா அவர்கள் எவ்வளவு தெளிவாக பாடம் எடுத்தார். அதாவது பப்ளிக்ல ஓப்பனா வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது என்பதற்காக தனிப்பட்ட முறையில் அழைத்து பேசுகிறார். அப்போ உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி தெளிவுபடுத்த வேண்டும், எப்படி அதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற முறையையே நாம் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களோ நிர்வாகிகளோ செய்யவில்லை. ஐயா அவர்கள் மாநாட்டு திடலை பார்வையிட வராரு. அந்த இடத்துல பப்ளிக்ல வந்து சில மாவட்ட தலைவர்கள் எங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வது என்பது நன்றாக இருக்கிறதா? எந்த இடங்களில் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற முறை நாம் தெரிந்திருக்க வேண்டாமா? நாம் எல்லாம் ஒரு கல்வியாளர் கொண்ட கட்சியின் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த உணர்வு இருக்கும் போது நாம் எப்படி செயல்பட வேண்டும்? எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நிறைய தொகுதிகளில் நான் அந்த பொறுப்பாளர்களை இப்ப நான் வந்து 1 வருடம் ஆயிடுச்சு கட்சியில, ஆனா அந்த பொறுப்பாளர்களை நான் பார்த்ததும் கிடையாது, மீட்டிங்லயும் பார்த்தது கிடையாது, வந்ததும் கிடையாது. ஆனா அன்னைக்குதான் எனக்கு போன் பண்ணி நான் ஒன்றிய தலைவருங்கிறாங்க, நான் ஒன்றிய செயலாளர்ன்றான், மகளிர் அணின்றான், கிளை தலைவருங்கிறான். அப்படிலாம் பொறுப்பாளர் இருந்திருந்தா இன்னும் கட்சி எங்கேயோ போயிருக்குமேங்க. எனக்கு அது மிகப்பெரிய வருத்தம். அப்ப எதுக்காக நாம, அதாவது ஒரு மாநாட்டு கூட்டம் என்பது ஐயா அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னாரு. என்ன சொன்னாரு? பொறுப்பாளர்கள் வாங்க, உறுப்பினர்கள் வாங்க, குடும்பமா வாங்க, ஒரு குடும்பத்துல இருந்து உங்க குடும்பத்து பயனடையட்டும், அவர்கள் அது சந்தோஷமா அந்த குடும்பத்துல வந்து போகட்டும், அவங்களுக்குள்ள அந்த சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த தொகை அவங்களுக்கு ஒரு பயன்படுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னார். ஆனா நம்ம ஆளுங்க என்னன்னா, நான் நிறைய தொகுதிகள் அதை பார்த்துட்டேன், அது உண்மையா அவர்கள் நீங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசக்கூடிய பொறுப்பாளர்கள், நீங்கள் எத்தனை மண்டல மீட்டிங் போட்டாரு ஐயா, எத்தனை அடுத்தடுத்த மீட்டிங் எவ்வளவு நடந்தது, அதுல எதையுமே உங்களுடைய முகத்தை காட்டவில்லை, நீங்கள் பொறுப்பாளர்கள் என்றே தெரியவில்லை, வெப்சைட்ல உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கான படிவமும் இல்லை, அப்டேட்டே பண்ணல. ஆனா நான் பொறுப்பாளர் 5 வருஷம் இருந்தேன், அந்த கட்சிக்கு உழைச்சேன், என்னை நீ விட்டுட்டேன்னா நான் எங்க விட்டோம்? நாங்களா விட்டோம்? உங்களை கண்டுக்காம விட்டோமா? நீ இன்னைக்கு மாநாடுன்னு சொல்லும் போது மட்டும் வந்துட்டேன்னா வந்து அட்டெண்டன்ஸ் போட்டா அது எப்படி? அப்ப ஒரு பொறுப்பாளர் மீட்டிங் அன்னைக்கு ஐயா ஃபர்ஸ்ட் 19 ஜனவரி 19 போட்டார் இல்லையா? 80 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 15 பேர் வீதம் நாங்க கூப்பிட்டு இருந்தோம். நீங்க எத்தனை பேர் வந்தீங்க? 520 பேர் வந்தீங்க. அப்ப 80 பேருக்கு ஒரு 5 பேர் எவ்வளவு கணக்கு வருது பாருங்க. அப்ப பொறுப்பாளர் எங்க? அப்ப என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியும் போது வரல, அது என்னன்னே தெரியலங்கும் போது வரல. ஆனால் இதை செய்ய போகிறார்கள் சொன்னோன்னே சார் எஸ் சார்.
இது என்ன ஒரு ஆட்டிடியூட் யோசிச்சு பாருங்க. அப்ப நீ முழுமையா ஒரு செமஸ்டர் இருக்குன்னா, ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா, அது எல்லாத்துலயும் 75% அட்டெண்டன்ஸ் இருந்தா தான் ஹால் டிக்கெட். கரெக்டா இல்லையா? அப்ப நான் பொறுப்புக்கும் வரமாட்டேன், செயல்பாட்டுக்கும் வரமாட்டேன், எதுக்குமே வரமாட்டேன். ஆனா மாநாட்டில் இதை கொடுத்தா மட்டும் வருவேன்னா இது எந்த விதத்துல நியாயங்க? இது நீங்களே சொல்லுங்க. பல பொறுப்பாளர்கள் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டார்கள். நிறைய தொகுதிகளில் மாவட்ட தலைவர்கள் புதிதாக ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்திய ஜனநாயக கட்சியில 234 தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற மாவட்ட தலைவர்கள் என்று மாற்றி அமைக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு கீழே பொறுப்பாளர்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு தொடர்ச்சியா நாம பல மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இவ்வளவும் தெரிஞ்சும் நான் விவசாய அணி செயலாளர்ன்றாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஐயா நீங்க முதல்ல எந்த தொகுதின்னு நான் கேட்டேன். எனக்கு நிறைய போன் கால்ஸ். ஐயா எனக்கு கொடுக்கல, மாவட்ட தலைவர் ஏமாத்திட்டாரு, அந்த பொறுப்பாளர் ஏமாத்திட்டாரு, அந்த பொறுப்பாளர் செய்யல. இப்படிப்பட்ட மகாராசெல்லாம் எங்கேயா போனீங்க இவ்வளவு நாள்? அப்ப நீங்க இவ்வளவு உணர்வா உண்மையா இருந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா வந்து பயணம் செய்ய வேண்டியதானே? ஐயா நீங்க என்னைக்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, நாம் அனைவரும் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், டாக்டர் இளையவேந்தர் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல தான் நம்ம செயல்படுறோம். அவர்தான் நமக்கு தலைவர், அவர்தான் நமக்கு எல்லாம், நமக்கு குலதெய்வம். அவருக்காக நீங்கள் நிற்கணும், அவருக்காக நம்ம செயல்படணும், சமுதாயத்திற்காக செயல்படணும். அதை விட்டுட்டு மாவட்ட தலைவர் பிரச்சனை, மாவட்ட செயலாளர் பிரச்சனை, ஒன்றிய தலைவர் பிரச்சனை, ஒன்றிய செயலாளர் பிரச்சனை, ஏன் நீ கிளம்பி போற? ஐயா என்ன சொல்லியிருக்காரு? ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு பொறுப்பாளர். எந்த கட்சியிலையும் கிடையாதுங்க, எந்த கட்சியிலையும் கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய எனக்கு உறுப்பினரே வேண்டாம். அன்னைக்கு நான் ஒரு சர்க்குலர் ரெடி பண்ணும் போது ஐயா சொன்னார், யோ என்னையா தொண்டன்னு போட்டிருக்க, நம்மளுக்கு தொண்டனே கிடையாதுயா, எல்லாம் பொறுப்பாளர். அப்ப எல்லாம் பொறுப்பாளர்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உனக்கு நான் பொறுப்பு கொடுக்க தயாரா இருக்கார் ஐயா அவர்கள். நீ ஏன் செயல்பட தயாரா இருக்கிற? நீ ஏன் அவங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீ செயல்படாம இருக்க? நான் கேட்டா அந்த மாவட்ட பிரச்சனைங்க நான் செயல்படாம இருக்கேன், இப்ப போட்ட மாவட்ட தலைவர் பிரச்சனை செயல்படாம இருக்கேன். ஏன் சொல்ற அப்படி? உனக்கு தலைவர் யார்? உனக்கு உன்னை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டி யார்? அதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் அந்த தலைவருக்காகவோ இந்த பொதுச் செயலாளருக்காகவோ எனக்கு கீழே இருக்க மாநில நிர்வாகிகளுக்காகவோ நீங்கள் செயல்பட வேண்டாம். நீங்கள் செயல்படுவது இந்திய ஜனநாயக கட்சியை வளர்த்தெடுப்பது யார் கையில் இருக்கிறது, யாருக்காக இந்த கட்சியில் சேர்ந்தோம், யாருக்காக இந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கணும். நமக்கு எப்பயுமே தலைவர் தான், ஐயா அவர்கள் தான். நான் அதனாலதான் ஒரு மீட்டிங்ல சொல்லும் போது சொன்னேன், இந்த மாநாட்டை நடத்துவது பொதுச் செயலாளரோ மாநில நிர்வாகிகளோ கிடையாது, இந்த மாநாட்டை நடத்துவது ஐயா அவர்கள் தான் என்பதை தீர்மானமாக சொன்னேன். நிறைய பேர் எல்லாருக்குமே பொறுப்பாளர்கள் என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நாம செஞ்சிருக்கிறோம். எனக்கு நீங்க வணக்கம் சொல்றதுனாலயோ எனக்கு நீங்க செயல்படுத்துறதுனாலயோ நான் யாருக்குமே பாரபட்சம் பார்த்து இவ்வளவு உங்களுக்கு இந்த பொறுப்பாளர் அழைச்சிட்டு வாங்கன்னு நான் சொல்லல. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று விஷயத்தையும் நான் சொல்றேன், எல்லாருமே பேனர் வைக்கிறீங்க, உங்க இதில் செயல்படுத்துறீங்க, பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்றுமே நம்முடைய நிறுவன தலைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்களையும் நம்முடைய தலைவர் இளையவேந்தர் ஐயா அவர்களையும் கட்சியின் பொருளாளர் ராஜன் ஐயா அவர்களுடைய படங்கள் தான் பெரிதாக இருக்க வேண்டும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லா மாவட்ட தலைவர்களும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த விதமான படங்களை சும்மா இந்த சின்னதா போடுறது, இது பண்றது, இது பெருசா காமிக்கிறது வேண்டாம். நீங்கள் நான் ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு சேவகன், அவ்வளவுதான். நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்களோ, நீங்கள் ஒரு மாவட்டத்தை பார்க்கிறீர்கள், நான் உங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைப்பதற்காக பார்க்கின்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல நீ பெரியவன் நான் பெரியவன் நாம தான் எல்லாம் கிடையாது. நாம் அந்த மாதிரியான நினைப்புகள் என்றுமே நம்முடைய உழைப்பு தான் பேச வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நம்முடைய செயல்பாடுகள் பேச வேண்டும். நீங்கள் நாம் பணத்தை பெரிதாக போடுவதனாலேயோ நம்முடைய இதே போனாலே நம்முடைய பூர்த்தி அடைஞ்சிருமா? நீங்க எல்லாம் போட்டு இப்ப மணிவேல் அவர்கள்லாம் வழி நெடுகல்ல கொடி கட்டியிருந்தார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருந்தது. பாலா அவர்கள்லாம் இங்கிருந்து பாலா சாரும் இவர் ஸ்ரீதர் அவரெல்லாம் வந்து பேனர் வச்சிருந்தாங்க. தனசேகர் செங்கல்பட்டில் வச்சிருந்தாரு, தப்பு இல்லை. ஆனால் அது முறையாக எப்படி வைக்கப்பட வேண்டும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி பேனர் வைங்க. அதை தப்பா வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா போட்டுக்கிறீங்க, வேண்டாம்னா விட்டுறீங்க. ஆவாரம் அதாவது என்ன ஒரு உங்களுக்குள்ள ஒரு தொகுதிகளில் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நீங்க உங்களுக்கு ஆவாதவங்க 4 பேரை கண்குத்தி பாம்பா பார்க்கறது, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க 4 பேர்த்த அப்படியே விட்டுறது, அவனை கேட்கறதே கிடையாது. அதே மாதிரி அந்த வேற ஆவாதவன கண்குத்தி பாம்பா பார்த்து உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இவன் தாங்கய்யா, இவன் வண்டியே எடுத்துட்டு போகல, இவன் எடுத்துட்டே போகல. நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க இப்படி கை மீது 5 விரல் உங்களை தானே காமிக்குது. நாம எல்லாருமே டிசிப்ளைன்டா ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அவர் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு படிப்பனையும் நம்ம கேட்டுக்கிட்டோம்னா சிறப்பா செயல்படலாம். அதை விட்டுட்டு நீ நான் என்று பெரிதாக கற்பனை செய்து கொள்வது என்பது நம்மை நாமே அழிவு பாதைக்கு அழித்து கொள்ளக்கூடியது. அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் ஒற்றுமையா ஒன்றிணைந்து செயல்படுங்க. அதாவது போட்டிகள் இருக்கலாம், தப்பு இல்லை, போட்டிகள் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பொறாமைகளாக அது மாறி உங்களையே நீங்கள் அதை அழித்துக் கொள்வதற்கான பாதையை தயவு செஞ்சு வகுத்துக்காதீங்க. ஏங்க உங்க தொகுதியில 10 பேர் இருக்கீங்க, அந்த 10 பேருக்குள்ளேயே உங்களுக்கு ஒற்றுமை இல்லைன்னா, அந்த 10 பேருக்குள்ளேயே உங்களுக்கு ஒற்றுமை இல்லைன்னா நாளைக்கு நீங்க எப்படிங்க ஒரு தொகுதி முழுக்க உங்களை நம்பி ஒரு வேட்பாளரை நிறுத்தி அந்த வேட்பாளர் நீங்க வெற்றி பெற செய்வீங்க? எப்படிங்க செய்வீங்க? செய்ய முடியுமா? இப்ப நீங்க ஒரு தொகுதியை நிக்க வைக்கிறேன், ஐயா சொல்றாரு இவரை வேட்பாளரா போடியா நிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப நீங்க 10 பேரை 10 விதமா இருந்தீங்கன்னா எப்படி அந்த வேட்பாளருக்கு நீங்க வேலை செய்வீங்க? நீங்க உள்ளடி வேலை தானே பார்ப்பீங்க. அப்ப அவனுக்கு ஆவரவனா இருந்தா வேலை செய்வீங்க, செய்யலாம் விட்டு போவீங்க. இப்படி இருந்துச்சுன்னா வெற்றி பெறவே முடியாதுங்க. 26 ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த 26 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நுழையணுங்கிறது தான் ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு. தயவு செய்து உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒற்றுமையா இருங்க. தயவு செஞ்சு உங்களுக்குள்ள பேசி உட்காந்து முடிஞ்சு போச்சுங்க. கூப்பிட்டு உட்காந்து உங்களுக்குள்ள மனசு விட்டு பேசுனீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, கை கொடுத்துட்டு போயிடலாம். அந்த வெஞ்சன்ஸ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனை பழி வாங்கி என்ன உங்களுக்கு வரப்போகுது? நான் கேட்கிறேன், உங்களுக்கு பழி வாங்கி அந்த என்ன சாதிக்க போறீங்க? நம்மளுடைய இலக்கு என்ன? நம்மளுடைய எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம்? அப்ப அந்த வெற்றி கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படிங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள ஐஜேகே போகும்? இன்னும் உங்களையே சமாதானப்படுத்தி உங்களையே எல்லாம் ஒன்றிணைச்சு அதுக்கப்புறம் ஒரு வேட்பாளர் நிறுத்தி அவங்களுக்கு வேலை செஞ்சு எப்படி வெற்றி பயணம் கொண்டு வருவீங்க? தயவு செஞ்சு மீண்டும் சொல்றேன், ஐயா அவர்களுடைய கனவை, அந்த வெற்றி இலக்கை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஐஜேகே உள்ளே போக வேண்டும். அந்த ஐஜேகே உள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக நின்றால் மட்டுமே. ஏன் சொல்றேன் தெரியுமா? இப்ப நீங்க 10 பேர் பிரிஞ்சு கிடக்குறீங்கல்ல, மற்ற கட்சிக்காரர்கள் அந்த யாரு பிளவுபட்டிருக்கானோ அவனை பிடிச்சுக்குவான். அவனை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான்? டேய் அவனை விட்டுறாதரா, நீ என்ன வேணா வாங்கிக்க. நம்மளால என்ன பண்ணுவான்? இதாண்டா சாக்கு. ஏன்னா நாம எவ்வளவோ கொள்கைகள் ஐயா படிப்பினை சொல்றாரு, எல்லாமே சொல்றாரு. ஆனா நாம என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம். அப்ப என்ன பண்றது? அவ்வளவுதான். இதத்தான் சொல்றேன். தயவு செஞ்சு பார், என்னதான் அவன் எனக்கு பகையாளியா இருந்தாலும் நான் ஐஜேகேடா அப்படின்னு நீங்க சொல்லணும்.
ஏன் என்ன என் ஐயா நிறுத்தின வேட்பாளர், நான் வெற்றி பெற வைப்பேன், நீ என்னடா என்கிட்ட வர அப்படின்னு சொல்லி உங்களை நெருங்க விடக்கூடாது. பகையாளிகளை நீங்கள் அதை அவர்கள் பகடைக்காயாக பயன்படுத்தி நீங்கள் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகளைத்தான் நீங்கள் தொகுதியில் வைத்திருக்கிறீர்கள். ஏன்னா நான் பார்த்தது நிஜம். ஏன்னா நான் இப்ப எத்தனை தொகுதி வந்தேன், எல்லாமே வந்துட்டேன். மதுரைக்கு அந்த பக்கம் தான் போகல, மற்ற எல்லா தொகுதிகளுக்குமே வந்து பார்த்துட்டேன். அப்ப இவ இருந்தா நான் வர மாட்டேன். எங்க அந்த இடத்துக்கா என்னங்க உங்களுக்கு அவங்களுக்கு பெரிய வாக்கிய சகல வந்து போச்சு. நீ என்ன இப்ப பண்ணிட்டோம் நம்ம, ஏன் அந்த மாதிரியான செயல்பாடு? நீ நமக்கு வேந்தரையா அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார், வேந்தரையா அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமைய வேண்டும், அதை செயல்படுத்துங்கள், இப்படி செயல்படுத்துங்கள் என்று அறிவுரை வழங்கி இருக்கிறார். நீங்கள் அதைத்தானே செய்யணும். அதை விட்டுட்டு இலக்கை மாற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று சொல்லும் போது வெற்றி கிடைக்காது. அதற்கு உதாரணம் தான் இந்த மாநாடு. வெற்றி தான், ஆனால் வெற்றி என்று சொல்லிக் கொள்கின்ற மாபெரும் வெற்றியாக படைக்க தவறிவிட்டோம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. கூட்டங்கள் வந்தது, பேப்பர் டிவி எல்லாம் பேசினாங்க, மற்ற கட்சிக்காரர்கள் பேசினாங்க, கூட்டணி கட்சிக்காரர்கள் பேசினார்கள், எல்லாரும் பேசினார்கள், வெற்றியை பேசினார்கள். ஆனால் மிகப்பெரிய வெற்றியை பேச வேண்டிய சூழலை அமைத்திருக்க வேண்டும், அதை தவறிவிட்டோம். நானும் சேர்ந்துதான் தவற விட்டு விட்டேன். எவ்வளவோ ஆலோசனைகள் சொன்னோம், ஐயா அவர்கள் சொன்னார். ஆனால் நாம் அதை நீங்கள் புரிந்து நடந்து கொள்வீர்கள் என்று நானும் அதை லேசாக எடுத்து விட்டேன். 3 நாட்கள் பாடம் எடுத்திருக்கிறார் ஐயா அவர்கள். நீங்கள் அதை சரியாக செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நான் நினைத்து விட்டேன். அதன் பிறகுதான் சிந்தித்தேன். ஒவ்வொரு 20 பொறுப்பாளர்களுக்கும் அந்த ஒரு வாலண்டியர்ஸை நிற்க வச்சு உட்கார வச்சிருக்கணுங்கிறத மாநாட்டுக்கு பிறகுதான் நான் அதை நினைத்து பார்த்தேன். ஆனா நீங்க சரியா இருந்திருந்தீங்கன்னா, இங்க 800 பேர் இருக்கீங்க, இந்த 800 பேரும் ஒரு 10 பேரை கணக்கு வச்சுக்கோங்க, அழகா 8000 10,000 பேர் உட்கார வச்சிருந்தீங்கன்னாவே அது பிரம்மாண்டமா தெரியும். இப்ப பாருங்க 800 பேத்துக்கு எவ்வளவு பிரம்மாண்டம் தெரியுது. அதை தவற விட்டுட்டோம், அது உண்மை. எனக்கு ஐயா அவர்கள் அடுத்த நாள் வந்து பேசும்போது அந்த ஒரு மகிழ்ச்சியாக நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனா முடியல. அந்த மகிழ்ச்சியை, முழு மகிழ்ச்சியை ஐயா அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று உழைத்தேன். நீங்களும் உழைத்தீர்கள், உழைத்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த வெற்றி எந்த அளவிற்கு கிடைத்தது என்பதுதான். இது ஐயா அவர்கள் நம்ம பாஸ் பண்ணிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம், டிகிரி வாங்கிட்டோம், எல்லாரும் டிகிரி வாங்கிட்டோம். மாநாடு வெற்றி டிகிரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி நாம மிகப்பெரிய ஒரு கிரீடத்தை சூட்டி இருக்க வேண்டும் ஐயா அவர்களுக்கு. அதை இப்ப ஐயா சொன்னார்ல, பொறுப்பாளர்கள் பொறுப்போடு இருந்து இங்கேயே உட்காரவில்லை. இதைத்தான் அந்த மீட்டிங்லையும் சொன்னோம், 3 மீட்டிங்லையும் சொன்னோம், மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். எப்படிதான் ஐயா சொல்றாரு, இந்த 15 வருடங்கள் இந்த கட்சியை கொண்டு வந்துட்டையா, ஆனா இன்னும் அந்த ஒழுங்கா உட்கார வைக்க முடியலையா அப்படின்னு ஐயா அவர்கள் அனுதினமும் வருத்தப்படுகிறார். இதை நீங்க ஒவ்வொருவரும் மனசுல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, 5000 பேரு, 50,000 பேரு, 20,000 பேரு, 10,000 பேர் நான் கூட்டி உட்காந்து பொதுக்கூட்டம் போடுவேன்னு, அவ்வளோலாம் வேணாங்க. முதல்ல நீங்க தெருமுனை கூட்டம் 200 300ன்னு உட்கார வச்சு அந்த பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பான பாடத்தை நடத்துங்கள். நம் கொள்கையே சொல்லுங்க. எதற்காக இந்திய ஜனநாயக கட்சி? இந்த கொள்கைகளை அனைவரிடமும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். அப்ப இந்த இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் ஏன் சொல்றாரு? ஊழலற்ற ஆட்சி ஏன் சொல்றாரு? குடும்ப ஆட்சி ஒழிக்கப்படணும்னு ஏன் சொல்றாரு?
ஐயா அவர்கள் வந்து தலைமை நிலைய பேச்சாளர்களை தேர்வு செஞ்சார். தலைமை நிலைய பேச்சாளர்கள் எல்லா தெருமுனை கூட்டங்கள் போட்டு பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனா நாம பண்ணோமா? சீலியம்பேட்டையில மட்டும் 2-3 கூட்டங்கள் ஆத்துவத்துவில் நடந்தது. வேற யாரும் செய்யல. ஏன் செய்யல? இன்னைக்கு இவ்வளவு பேர் ஐயா தான் சொல்றாரு, 10 பேர் இருந்தாலும் ஒரு மரத்தடி கீழே நிக்க சொல்லியா நான் வந்து பாடம் எடுக்கிறேன், நான் என் கொள்கையை சொல்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்க அந்த 10 சிறு சிறு சிறுதாய பெருசாகும். ஒரு நீ மிகப்பெரிய திமுக இன்னைக்கு எப்படிப்பட்ட கோட்டையாக இருந்தாலும் பெரிய கப்பல் கட்டிச்சுனாலும் அந்த கப்பல்ல சிறிய ஓட்டை போட்டா முடிஞ்சு போச்சு. அதுதான் நம்ம அந்த இந்திய ஜனநாயக கட்சியா இருக்கணும். அந்த ஓட்டை போட்டா முடிஞ்சு போச்சு, காலி. அப்ப நீங்க ஏன் அதை செயல்படுத்த தவறீங்க? ஏங்க இவ்வளவு வேகம் இருக்கு, நீங்க பேசும்போது எல்லாத்துட்டையும் இவ்வளவு வேகம் இருக்கு, உணர்வு இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. அதை நீங்க மக்கள் இடத்துல ஏன் கொண்டு செல்ல மாட்டேங்கிறீங்க? மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்க. என் தலைவர் எப்படிப்பட்டவர், அதை கொண்டு போய் சேருங்க. 4 பேரு ஐயா சொல்லுவாரு, டீ கடையில நின்னு நின்னு பேசி பேசி அரசியல் வளர்த்தாங்க. இன்னைக்கு எல்லாமே இணைய மையத்துல இருக்கு. இணையத்துல பேசுங்க, இணையத்துல சொல்லுங்க, கட்சி கொள்கைகளை கொண்டு போங்க, உறுப்பினர் பொறுப்பாளர்கள் அதிகப்படுத்துங்க. இதுதாங்க நீங்க இன்னைக்கு ஐயா அவர்கள் சொன்னாரு, ஏயா அப்ப நான் வந்து ஒரு மாநாட்டுக்கு அழைக்கிறேன் அப்படின்னா ஏதாவது கொடுத்தாதான் வருவானா? ஒரு தலைவன் எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. அப்ப நீ உணர்வாக உண்மையாக நான் வருவேங்க ஐயா அப்படின்னு இங்க எத்தனை பேர் நீங்க யாராவது? நான் அதுல சிந்திச்சேன். எதுல? அந்த மீட்டிங்ல. ஆனா ஐயா சந்தோஷப்பட்டாரு, இத்தனை பேர் வேகமா இருக்காங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா ஐயா சொன்னார். ஆனால் ஐயா நீங்க எதையுமே கொடுக்க வேண்டாம், நான் 5000 பேர்த்த கூட்டிட்டு வரேன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே. சொல்லுங்க. 100 பேர், 50 பேர், 10 பேர், எதுவுமே நீங்க செய்ய வேண்டாங்க ஐயா, நான் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு ஐயா அவர்கள் நடுவில் உட்கார்ந்தாரு. 5 10 பேருக்கு பாடம் எடுத்தார். ஒருவராவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், சொல்லல. எல்லாரும் என்ன சொன்னீங்க? 500 பேர், 1000 பேர், 2000 பேர், 3000 பேர். எதை அடிப்படையா வச்சு சொன்னீங்க? அந்த அடிப்படை இருக்க கூடாதுங்கிறது தான் ஐயாவுடைய கொள்கையே. உண்மையா இல்லையா? எவ்வளவு நிசப்தம் பாருங்க. ஏன்? குற்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. அப்ப ஐயா சொன்னது என்ன? 5 பேரு. ஒருத்தர் இப்ப இங்க ஐயா உட்கார்ந்துருக்காருன்னா இவர் 5 பேரு உணர்வா உண்மையா இந்திய ஜனநாயக கட்சியை நேசிக்கக்கூடியவனாக, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் 5 பேர் போதும். அதுதான் ஐயா சொன்னார். ஐயா சொல்லும் போது சொன்னாரா கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது பெருசு இல்லையா? 10,000 பேர்னாலும் அதுக்கு கான்ட்ராக்டர் இருக்கான், நாளைக்கு காசை கொடுத்தோம்னா கூட்டு வந்து உட்கார வச்சிருவான். அதுதான் நமக்கு வெற்றியா? அதுதான் நமக்கு வெற்றியா? இந்திய ஜனநாயக கட்சி அதுல பொறுப்பாளர்கள் மாநாடுன்னு தான் முதல்ல ஐயா போட சொன்னார் தலைப்பு. இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மாநாடுன்னு போட சொன்னார். அப்ப அந்த பொறுப்பாளர்களை நீங்க இப்படி அழைத்து வந்தீர்கள், ஆனால் கடைசி வரை அவர்களை நீங்கள் அமர வைக்கவில்லை. சில பேர் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லல, நீங்க எல்லாரையும் சொல்லல. சில பேர் உணர்வாக உண்மையாக இருந்தார்கள், நான் யாரையும் குறை சொல்லல. ஆனால் சில பேர் அது போன்று செய்வது வருத்தம் அளிக்கிறது. இப்ப ஒரு கொடைக்கானல் ஜோசப் அவர்லாம் சொன்னாரு, ஜோஷ்வா சொன்னாரு ஸ்நாக்ஸ் இல்ல, காரணம் யாரு? நாம தான், நம்ம ஒவ்வொருவரு தான். அப்ப உனக்கானது எனக்கும் வேணும், எல்லாத்துக்கும் வேணும்னு நினைக்கிற அந்த கொள்கை கோட்பாடே இல்லாம இருக்கும்போது நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? 10 அதுவும் வந்து என்னன்னா அந்த ரிமைனிங் பேக்ஸ் வந்து சைட்ல வச்சிருந்தோம். ரிமைனிங் பேக்ஸ்
யாராவது இப்போ ஒரு 4 பேர் எடுத்துட்டாங்கன்னா மீதி 4 பேரை ஃபில் பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருந்தோம். அந்த பையையே கிழிச்சு அதை தூக்கி ஒரு கல்வியாளரை கொண்ட கட்சி கட்டுக்கோப்பாக மீண்டும் மீண்டும் ஐயா சொல்றது அதுதான். இன்னைக்கு இந்த மீட்டிங் வராதவங்க நாளைக்கு பொறுப்புல இல்லை, எழுதி வச்சுக்கோங்க, சொல்லிடுங்க. உங்க கூட இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய நண்பர்கள் பொறுப்பாளர்களுக்கு சொல்லிடுங்க. உண்மையா உணர்வா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கல அப்படின்னா என்ன சொல்றது? ஒரு வெற்றி மாநாடு, அந்த மாநாட்டுக்கு ஐயா சொல்றாரு வாங்க விருந்து கொடுக்குறேன்றாரு. அப்ப நான் அதுக்கு வரமாட்டேன்னு சொல்றேன்னா அப்ப நீ என்ன பொறுப்பாளர்? உனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? சார், ஒரு அப்பா அம்மா தன் மகனை எவ்வாறு வளர்க்க வேண்டும், தன் மகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு இருக்கிறதோ அதே போல சமுதாயத்தில் நான் ஒரு பொறுப்பாளனாக இந்த கட்சியில் இருக்கிறேன் என்று சொல்லும் போது நாம் எவ்வளவு பொறுப்பாக அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த நேர்மையாக உண்மையாக உழைக்கக்கூடிய பொறுப்பாளர்களை உங்களிடம் 5-10 பேர் போதும். ஐயா சொன்ன IJK ஸ்டார்ஸ் 50 பேர் தொகுதிக்கு 2-3 தொகுதிகளை சொன்னாங்க. எங்கள்கிட்ட 50 நாங்க எடுத்து வச்சிட்டோங்க ஐயா, நீங்க எப்ப வேணா சொல்லுங்க, நாங்க ரெடியா இருக்கோம்னு சொன்னாங்க. அது மாதிரி 50 பொறுப்பாளர்களை மட்டும் நீங்க பொறுக்குங்க ஐயா போதும். தொகுதியில சின்சியரா 2026 ஐயா காட்டக்கூடிய வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்யக்கூடிய வகையில் சீரியஸா சின்சியரா டெடிகேட்டடா அந்த வெற்றி அந்த வேட்பாளருக்கு கொடுக்க வேண்டும் என்று உணர்வாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை 5 பேர் உங்க கூட 10 பேர் வச்சு கூட்டிட்டு வாங்க. அதை வச்சுக்கோங்க, அதை தயார்படுத்துங்க, அந்த படையை தயார்படுத்துங்க. காசுக்காக இது ஓப்பனா சொல்லக்கூடாது. காசுக்காகவோ பணத்திற்காகவோ நாம் ஐயா அவர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று என்றைக்கும் நினைத்தது கிடையாது. நீங்கள் உணர்வாக உண்மையாக இந்திய ஜனநாயக கட்சியை வளர்த்தெடுக்க கூடியவர்கள் என்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் என் கட்சி ஆட்சியில் இருக்கும், SRM இருக்கும் வரை IJK இருக்கும்னு சொல்றாரு. அப்ப இந்த எப்படிப்பட்ட தலைவருக்கு நீங்கள் காட்ட வேண்டிய அந்த பொறுப்பு கடமை என்ன என்பதை தயவு செய்து நினைத்து பார்த்து இனிமேலாவது இன்றிலிருந்து 7:18 மணி இன்றிலிருந்தாவது நீங்கள் அனைவரும் அதை கடைபிடிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். கடைபிடிப்பீர்களா? ஐயா அவர்கள் சொன்ன அந்த ஒரு கட்டுக்கோப்பாக, ஒரு ஒழுங்குமுறையாக, ஒரு ஒழுக்கத்தோடு நான் இருப்பேன் என்று அனைவரும் சபதம் ஏற்பீர்களா? இந்த வாக்குறுதியை நீங்கள் கொடுக்க வேண்டும். என்றுமே ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னா அதை அமைதி காத்து இந்த வெளியே போய் நிற்கிறது, கூட்டமா வெளியில் நிற்கிறது இல்லாம இருக்கையில் அமர்ந்து தலைவர் வர வேண்டும், உட்கார வேண்டும், உங்களிடையே பேச வேண்டும். பேசும்போது உங்கள் முகமெல்லாம் முகமலர்ச்சியோடு என் தலைவரை பார்க்கிறேன், அவர் உரையை கேட்கிறேன் என்ற அந்த உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய 4வது மாநில மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு கரகோஷத்தை, ஒரு வெற்றி கரகோஷத்தை நல்ல உற்சாகமாக கொடுங்கள். இந்த உற்சாகத்தோடு ஐயா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். IJK IJK IJK